நிலையிலாச் செல்வத்தினை நிலைக்கச் செய். திருக்குறள். அற்கா இயல்பிற்றுச் செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். சமுதாயத்தின் உறுப்பாக விளங்கும் தனிமனிதனின் உள்ளம் பண்படாத வரையில் அறநெறியில் ஆற்றுப்படுத்தப்படாத நிலையில் சமுதாயம் செம்மைப்படாது. இதனை உய்த்துணர்ந்த சமண அறவோர்கள் தனிமனிதனை அளவு கோலாக கொண்டு ஆன்ம நலம் அடைவிக்கும் அறநெறி கொள்கைகளை வகுத்து உரைத்தனர். சமண அறத்தின் படிநிலைகளான இல்லறம் துறவறம் தனிமனிதனுக்கென வகுக்கப்பட்ட அறங்களாகும். தனிமனிதனுக்கு அறங்களாக வகுக்கப்பட்டுள்ளவை சமுதாய ஒழுக்கங்களாக விளங்கி உயர்வு தருகின்றன. இதற்கென 12 விரதங்கள் ஒழுக்கங்கள் இவற்றை அணுவிரதம் 5 குணவிரதம் 3 சிச்சாவிரதம் 4 என குறிப்பிடுவர். விரதங்கள் என்றதும் ஏதோ மறுமை மட்டுமே நோக்கி ஏற்கப்படுவன என்ற எண்ணமும் இம்மை வாழ்விற்கு நலன்களுக்கு எதிரானவை என்ற உணர்வும் சரியானவை அல்ல. இவை இம்மைக்கும் சமுதாய நல்வாழ்விற்கும் இன்றியமையாதன என்பது நன்கு ஆராய்ந்து நோக்குபவர்களுக்கு புரியும். கொலை பொய் களவு மிகுகாமம் மிகுபொருள் வேட்கை ஆகியவற்றினை கைக்கொள்ளும் மனிதர்களை கொண்ட சமூகத்தில் தனிமனிதன் இன்பமுடன் அமைதியாக வாழ முடியுமா? எனவே ஆன்மீக நலம் நோக்கி தீர்த்தங்கரர்கள் காட்டிய அறநெறிகள் இம்மை நலத்திற்கும் ஏற்றவையே. காணாத மறுமையை மனத்திற்கொண்டு வாய்த்த இம்மை வாழ்க்கை இன்பத்தை இழப்பதா என வினா எழுப்புவர்கள் இதனை உணர வேண்டும். அறநெறிகளை அனைவரும் ஏற்று ஒழுக வேண்டும் என்பதற்காக உலகியல் உண்மைகளையும் உயிரின் நிலையினையும் விளக்கிச் சொல்லியுள்ளனர். இவற்றுள் ஒன்றே நிலையாமை இளமை யாக்கை செல்வம் ஆகிய 3ம் நிலையற்றவை என்றனர். இவற்றை நிலையற்றவை எனச் சுட்டியது நாம் எல்லோரும் அவற்றிற்கு அஞ்சி வாழ்க்கையை வெறுத்து ஒதுங்குவதற்கு அன்று. மின் சக்தி சூரிய ஒளி நீர்ப்பெருக்கு ஆகிய இயற்கை நிகழ்வுகள் எவ்வாறு நன்மை தீமை தரும் முரண்பட்ட பண்புகளை பெற்றுள்ளனவோ அதே போன்று செல்வம் இளமை யாக்கை முதலியனவும் முரண்பட்ட பண்புகளை பெற்றிருக்கின்றன. இயற்கை சக்திகளின் பண்புகளை அறிந்து பயன் நோக்கி அவற்றை கையாளுவது போன்ற செல்வம் முதலியவற்றையும் அவற்றின் முரண்பட்ட நிலைகளை தெரிந்து உயிருக்கு நிலையான பலன் கிடைக்கும் வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே சமண அறவோர்களின் நோக்கமாகும். இம்மை மறுமை ஆகிய இரு நிலைகளுக்கும் பயன் அளிக்கும் வகையில் அறத்தினை துணையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடுதான் நிலையாமை தத்துவத்தினை முன்வைத்தனர். தீர்த்தங்கரர் வழிவந்த குறளாசிரியர் தேவர் பெருமான் இக்கருத்தினையே மேலே காட்டிய குறட்பா வழி விளக்குகிறார். நிலைக்காத செல்வத்தை பெற்ற பொழுதே நிலையானவற்றை செய்ய வேண்டும் என காட்டுகிறார். அற்கா சமன் நிலையில்லாத அற்குப சமன் நிலை பெறுவன. நிலையாமையினை வலியுறுத்தி வற்புறுத்துவது இம்மை இன்பத்தினை இழப்பதற்கன்று உண்மை இன்பமாம் மறுமை பயனை ஏதும் நோக்கில சமூக உணர்வுடன் செயல்படவே என்பதை உணருவோமாக. தெளிவு பெற்று உய்வோமாக. சிலப்பதிகாரம். பரிவும் இடுக்கணும் பாங்குற நீங்குமின் தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் பொய்யுரை அஞ்சுமின் புறஞ்சொல் போற்றுமின் ஊனூன் துறமின் உயிர்கொலை நீங்குமின் தானம் செய்மின் தவம் பல தாங்குமின் செயின் நன்றை கொல்லன்மின் தீ நட்பு இகழ்மின்